உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசியாதிபதி சனி பகவான் வக்ரமாக இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு மாதம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க. அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். உங்கள் ராசிக்கு முதல்ல ராசியாதிபதி 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். அதுவே பெரிய விமோச்சனம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய மகராசி என்பவர்கள் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா, வேலையில் நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், வேலை இழப்புகள், இதனால் நிறைய லோன் கட்ட முடியல, ஹவுசிங் லோன் கட்ட முடியல, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நிலை மாறுது. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு முதல்ல 5ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால இப்போ உங்களால் சரியான சிந்தனையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ இத்தனை நாள் தான் நாங்களாம் சிந்திக்கலையா சார்னு கேட்டால் சிந்திச்சிருப்பீங்க. தவறான முடிவுகள் எடுத்திருப்பீங்க, தவறான சிந்தனைகள் இருக்கும், தவறான வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். ஆனால் இப்போ அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் படுறதுனால உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். முதல்ல எது வேணும் எது வேணாம் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் மாறிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலான்ற சிந்தனைகள் இப்போ கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வேலை தேடிங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அது காரணம் என்ன? வேலையை விட்டுட்டு வேலை தேடினா தான் பிரச்சனை. ஆனால் இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் வேலையே விடக்கூடாதுப்பா, நம்ம வேலை வாங்காமல் எந்த வேலையும் விடக்கூடாதுன்ற தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது கடந்த காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கும்னா, நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சி பிரச்சனைகளை நிறைய இழுத்து விட்டுக்கிட்டீங்க. அதனால் நிறைய தொந்தரவுகள், அதனால் நிறைய கடன், அதனால் நிறைய அவமானங்கள், இதெல்லாம் சந்திச்சிட்டிங்க. ஆனால் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இப்போ என்ன தோணுவீங்கன்னா, நம்ம இதை மட்டும் செஞ்சால் போதும், இந்த பிஸ்னஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இந்த கஸ்டமரை மட்டும் ஃபாலோ பண்ணலாம், இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், இந்த செலவுகளை குறைக்கலாம், இது தேவையே இல்லை நம்ம விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்னன்னா தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு அந்த இடம் வாங்கிறதுக்காக அதிக பணத்தை போட்டிருப்பீங்க, அதிக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதனால் பிஸ்னஸ் லாக் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கிறது, வீடு விற்கிற சிந்தனைகள் உங்களுக்கே தோணியிருக்கும். இப்போ என்ன நினைப்பீங்க, நம்ம அதெல்லாம் தீர்த்துடலாம், அதெல்லாம் விற்றுடலாம், நம்மளுக்கு சொத்தே தேவையில்லை, நம்ம இன்வெஸ்டே பண்ணிடக்கூடாது, தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு இப்போ தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த முடிவுகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும். அந்த இடம் விற்கும், அந்த வீடு விற்கும். அதனால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மேஜராக மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, கடனுடைய அளவு தான். கடனுடைய அளவு தான் சார் நிறையா ஆகிடுச்சு, நான் கடன்லாம் தீர்த்துருவேனான்னு தெரியல அப்படின்னு நிலை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக குறையும். அது பயப்படாதீங்க. தைரியமாக உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள், நல்லா உழைக்கணும்னு நினைங்க, நிறைய புதிய முயற்சிகளுக்கு நிறைய செய்யுங்க. அந்த நேரம் கெட்ட நேரம்லாம் போயிடுச்சு, கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகளாக மாறும். நிறைய நல்ல இடத்துல கிரக நிலைகள்லாம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். முதல்லாம் பார்த்திங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலும் சரி, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ உருளினேன் பிறலினேன் சார், ஒன்றுமே நடக்கலை. அதெல்லாம் இப்போ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார்.
அந்த செவ்வாய் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகலை. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ்ஸு எல்லாம் ஃபெயிலியரு, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் கல்யாணம் கூடவா நடக்காது சார், கல்யாணத்துக்கு கூட பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் நடக்கலை. அந்த நிலை மாறக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்க போகுது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கம்மி. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த அக்டோபர் மாதம் இருக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்க போகுது. திருமணமாகி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனவங்க, இல்லை மனைவி இல்லாதவர்கள், கணவன் இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடைபெறக்கூடிய யோகமான மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அவங்களுடைய சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது செய்கிறது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதை தவிர்ப்பது நல்லது. அவங்களுடைய சண்டைகள், அவங்க கூட சண்டைகள் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறாக கடைசியில் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதனால் பிரச்சனைகள் அதிகம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கிறது குழந்தைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய செயல்களில் நீங்கள் ஒரு கவனம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்க, புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை யூஸ் பண்ணுங்கள். புதுசாக பண வரவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்ற சிந்தனைகள்லாம் வரும். நம்ம ஏன் தனியாகவே கஷ்டப்படுறோம், தனியாகவே நம்ம போட்டு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து போல யாராவது கூட சேர்த்துக்கலாமே, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாமே, ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்ற சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் செயல்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பண வரவுகளும் பார்ட்னர் மூலிமா வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 29ஆம் தேதி 30ஆம் தேதி. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி, அதே போல் 15ஆம் தேதி 16ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் வரும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சாதிக்க முடியாத விஷயங்களை இந்த நாளில் சாதிச்சுக்கலாம். இந்த மாதம் மகர ராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அம்பாள் வழிபாடு, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, நீங்கள் காமாட்சி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அம்பாள் வழிபாடு மூலமாக இருக்குது. அதை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா திங்கட்கிழமையில் செய்வது சிறப்பு. திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஒரு காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது, இல்லை சிவன் கோயிலில் கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களை செயல்களாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை அந்த தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தாப்புல, தசாபதி தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.